கோமதி மயிலோட அம்மா கிட்ட உங்க பொண்ணு காலங்காத்தால எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் யாரு மயிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோமதி அவங்க கிட்ட ஆமா அவளே தான், உங்க பொண்ணு காலங்காத்தால எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா, மரியாதையா அவளை வந்து கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போனை வச்சிருவாங்க. மயிலோட அம்மா போனை வச்சுட்டு மயிலு எதுக்கு அங்க போறா, இவ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்க, என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பாவை கூப்பிடுவாங்க. அவரை கூப்பிட்டுட்டு மயிலை கூப்பிடுறதுக்காக கிளம்பிடுவாங்க. மயிலு சரவணன் வீட்டுல கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. காலங்காத்தால கதவை தட்டி இப்படி ஒப்பாரி வச்சா யாருக்கு தாங்க பிடிக்கும்? பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பேசாம சோஃபால போய் உட்காருவாரு. கோமதி அவர்கிட்ட அவ நாடகத்தை எல்லாம் கண்டுக்காதீங்க, அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, நல்லதுதான் பண்ணோம், நல்லாதான் பாத்துக்கிட்டோம், ஆனா அவ ஏமாத்துக்காரியாவில இருக்கா, இவ கூட எல்லாம் நம்ம சரவணன் வாழ முடியாது. குமார் வீட்லயும் எல்லாரும் வெளியில தான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேல் அங்க வருவாரு. காலங்காத்தால இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் மாரிக்கு கடுப்பாகும். பாண்டியன் என்னடானா அவனே பார்த்து வச்ச பொண்ணுன்னு ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணனா, இந்த பொண்ணு என்னடானா ஊரையே கூட்டி அவனை அசிங்கப்படுத்துது. நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. குமார் அவங்க அம்மா கிட்ட இப்ப என்ன நடக்கும்மா, அவங்க வெளியில வருவாங்களா இல்ல இவங்க உள்ள போவாங்களா அப்படின்னு கேட்டதும் அவங்க அம்மா சொல்லுவாங்க, அடுத்து உங்க வீட்டு விஷயத்துல ஏன் நீ மூக்க நுழைக்கிற, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, உள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குமார் நீங்க மட்டும் ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க நிக்கிறதும் நீ நிக்கிறதும் ஒன்னா, சொல் பேச்சு கேளு, உள்ள போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பத்தாவும் உள்ள போ சொல்லி குமாரை உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட மேலும் மேலும் மயிலை பத்தி தப்பாவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவளையெல்லாம் உள்ள விட்டோம்னா சோத்துல விஷம் வச்சுட்டு சொத்தை ஆட்டையை போட்டுருவா, தூங்கும்போது தலையணையை வச்சு மூச்சை அடக்கி நம்மளை கொன்றுவா அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும் அங்க ஆட்டோல வருவாங்க. வந்ததும் மயிலு மயிலு அப்படிம்பாங்க. அவங்கள பார்த்ததும் மயிலு இன்னும் கொஞ்சம் வேகமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அம்மா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் சும்மா இருக்காம கதவை தட்டுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஈரமே இல்லையா, இறக்கமே இல்லையா, என்னதான் பிடிக்கலனாலும் இவ உங்க வீட்டு மருமக, நேத்து வரைக்கும் இந்த வீட்டுல ஒருத்தியாதான் இந்த வீட்டுலதான் இருந்தா, இன்னைக்கு உங்களுக்கு வேண்டாதவள் ஆயிட்டாலோ, போயும் ஈவு இறக்கமே இல்லாத இந்த வீட்லயா நான் என் பொண்ணை கொடுத்தேன், எல்லாரும் இந்த வீட்டையா நல்ல குடும்பம்னு சொன்னாங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத கல் நெஞ்சக்காரவங்களா இருக்கீங்க, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க, உங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, உங்க பிள்ளை இப்படி அழுதுகிட்டு இருந்தா சும்மா இருப்பீங்களா? மயிலோட அப்பாவும் யோ பெரிய மனுஷா வெளியில வாயா, நீதி நேர்மை நியாயம்னு பேசுவீங்களே, இதுதான் உங்க நியாயமா, வெளியில வாயா. அடுத்து மயிலோட அம்மாவும் இவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரவங்களா இருக்கீங்க, கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருந்தா கதவை திறந்து வெளியில வாங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி கத்துனதும் பாண்டியன் எழுந்து வருவாரு. கோமதி தான் வேண்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விடு கோமதி, பொறுமையா இருக்க மேலும் மேலும் பேசிக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக கதவை திறக்கிறதுக்காக வருவாரு. அவரை கதவை திறக்க விட மாட்டாங்க கோமதி. ஆனா சரவணன் கேட்க மாட்டாரு, உள்ள இருந்து வேகமா வருவாரு. எல்லாருமே செந்தில், கதிர், கோமதி, பாண்டியன் எல்லாருமே அவரை தடுத்து நிறுத்துவாங்க. அதுக்குள்ள மயிலோட அம்மாவும் அப்பாவும் வெளியில வாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்ததுனால சரவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வேகமா வந்து கதவை திறந்துருவாரு. கதவை திறந்துட்டு மயிலோட அப்பாவை வேகமா தள்ளுவாரு. வெளியில தள்ளி என்னையா பேசுற நீ, என்னையா பேசுற, ஓவரா பேசுற நீ, போயா வெளியில, என்னையா பிரச்சனை உனக்கு, வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு பேசுற, பணம் போச்சு மரியாதை போச்சுன்னு அதை பத்தி எல்லாம் பேசலாமா? கடையில இருந்து பணத்தை எடுக்கும் போது உனக்கு மானம் போல, பொய் சொல்லி உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்ததுல மரியாதை போல, இப்போ உங்களுக்கு தனியா மான மரியாதை போச்சோ அப்படின்னு கேட்டதும் மயிலோட அப்பா, மாப்ள என்ன மாப்ள வெளியில நிக்க வச்சு இப்படி எல்லாம் கேக்குறீங்க, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தில் போலீஸ்க்கு போன் பண்ணேன்னு எல்லா விஷயத்தையும் சுயம்பரத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இவங்க நடத்தின கூத்து எல்லாத்தையும் போலீஸ்ல சொல்லலாம், போலீஸ் வரட்டும் என்ன செய்வாங்களோ செய்யட்டும் அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா, வீட்டு பிரச்சனைக்கு எதுக்கு மாப்ள போலீஸ் வரைக்கும் போகணும், எல்லாத்தையும் வீட்டுல உட்கார்ந்து பேசலாம், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கோமதி, நிறுத்துங்க, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேனா மரியாதை போயிடும், இவங்கள வீட்டுக்குள்ள விட்டா நம்மள வெளியேத்திட்டு இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்கடா. மயிலோட அப்பா நைசா மயிலு கிட்ட பேசு அப்படிம்பாங்க. மயிலு ஏற்கனவே மாமான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சரவணன் மயிலு கிட்ட என்ன எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறியா? இல்ல மாமா நான் எங்க போவேன், இதுதானே என் வீடு, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் சரவணன்,
ஏய், நீ பண்ண துரோகம்லாம் எனக்கு சாகுற வரைக்கும் மறக்காதுடி, ஒரே நாள்ல மறந்துடுவேன்னு எப்படி நினைச்ச அப்படின்னு சொன்னதும் மயில் வேகமா சரவணன் கையை பிடிச்சு என்னை 2 அடி கூட அடிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணனுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படியே உன்னை பார்த்தாலே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல தோணுது. மாமா மாமான்னு என்னைய கூப்பிடாத, என் காதுல ஈயத்தா காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுவாங்க. உன் சித்திரவதையை தாங்க முடியாம நான் செத்து போயிடலான் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் கோமதி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு நிப்பாங்க. சரவணன் என்ன சொல்வார்னா, என் குடும்பத்துக்காக தான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன், போதுண்டி போதும், உன் கூட வாழ்ந்தது, உன் கூட வாழ்ந்த நாளெல்லாம் எனக்கு நரகம்தான், என் வாழ்க்கையில இப்படி ஒரு வேதனையை நான் அனுபவிச்சதே கிடையாது, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி, இங்கிருந்து போயிடு, நீ போ, உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு நீ கிளம்பி போயிடு, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, இந்த பாவத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் கரைப்பேனோ தெரியல. உடனே மயிலு அப்படிலாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு அழுவாங்க. 3 பேரும் என் வாழ்க்கையில புகுந்து விளையாடுனீங்கல்ல, பாருங்க உங்க பொண்ணு முகத்தை மட்டும் இல்ல, உங்க 2 பேர் முகத்தையும் பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கேவலமா ஏதாவது பண்றதுக்குள்ள 3 பேரும் இங்கிருந்து போயிடுங்க இப்படியெல்லாம் சரவணன் சொல்லுவாரு. அதை கேட்டுட்டும் மயிலு மறுபடியும் மாமா மாமான்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏய், இன்னும் 1 செகண்ட் கூட நீங்க நிக்க கூடாது, இப்ப நீ போகல என்னோட சாவுக்கு காரணம் நீயும் உங்க அம்மா அப்பாவும் தான் எழுதி வச்சுட்டு செத்துடுவேன் அப்படின்னு சொன்னதும் கோமதி என்னடா சரவணா என்ன பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியனும் இது என்னடா பழக்கம், என்னடா பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வருவாரு. அப்பா நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இப்ப கேக்குறேன், இந்த ஒண்ணு மட்டும் எனக்காக செய்யுங்க, எனக்கு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு இவ வேண்டாம் ப்ளீஸ்பா, அப்பா எனக்காக இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. மயிலே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. என்னம்மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. மயிலோட அம்மா சரவணன் கிட்ட டைவர்ஸ்ன்றீங்களே, டைவர்ஸ் என்ன மளிகை கடையில விற்கிற பொருளா அப்படி கேட்டதும் சரவணன் என்ன சொல்வாருன்னா, மளிகை கடையில விற்கிற பொருளா இருந்தா அதை உடனே வாங்கி கொடுத்து உங்க 3 பேரையும் அப்படியே அனுப்பிச்சு விட்டுருப்பேன். உடனே மயிலோட அம்மா, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரவணன், நேத்து வரைக்கும் 3 பேரும் என் வாழ்க்கையில புகுந்து விளையாடுனீங்களே, அது உங்களுக்கு இலக்காரமா தெரியலையா அப்படின்னு சொல்வாரு. இப்படியே மாறி மாறி சண்டை போடுவாங்க. மயிலோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, நீங்க டைவர்ஸ் கேட்டா உடனே என் பொண்ணு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாளா, ஜீவனாம்சமா உங்க சொத்தையே எழுதி கேட்போம், உங்க எல்லாத்தையும் நடுத்தெருவுல நிறுத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி, அடி சக்கனானா அதானே பார்த்தேன், சொத்தை ஆட்டைய போடணும் தானே இந்த உருப்படாதவளை எங்க தலையில கட்டி வச்ச, எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இவங்க லெவலுக்கெல்லாம் நீ இறங்கி பேசாதம்மா அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துவாரு. கடைசியா மயிலோட அம்மா, சொத்தை வித்தாவது போலீஸ் கோர்ட்டுன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொன்னதும் கோமதி என்ன சொல்வாங்கன்னா, சொத்து வச்சிருக்கியா நீ, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் உன் வீட்டுக்காரரை எங்க கடையில வேலைக்கு அனுப்புன, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் அவங்க அப்பா கிட்ட மறுபடியும், அப்பா எனக்கு டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கப்பா, மயிலு கிட்ட இத பாரு டைவர்ஸ் நோட்டீஸ் உங்க வீடு தேடி வரும், எனக்காக நீ எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுல கையெழுத்து போட்டு கொடு, அதுக்கப்புறம் தோ நீ உங்க அம்மா அப்பா 3 பேரும் மாத்தி மாத்தி பொய் சொல்லி சந்தோஷமா இருங்க, அதுவும் இல்லையா இன்னொரு இழிச்ச வாயனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் மயிலுக்கு ரொம்ப அழுகையா வரும். அழுதுகிட்டே, நான் காலில் வேணாலும் விழுறேன் மாமான்னு சரவணன் காலில் விழ போவாங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும் மயிலை தூக்குவாங்க. மயிலோட அம்மா, நீ பேசாம இரு, எதுக்கடி இவங்க காலையெல்லாம் போய் விழுற, டைவர்ஸ் வேணுமாம்ல, டைவர்ஸ் அதான் அவங்க முடிவை சொல்லிட்டாங்கல்ல மாப்பிள்ள, நானும் எங்க முடிவை சொல்றேன் கேட்டுக்கோங்க, போலீஸ்னா போலீஸ், கோர்ட்டுனா கோர்ட்டு, ஒரு கை பாத்துருவோம், பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் ஒருத்தரை விட மாட்டேன், சந்தி சிரிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்லுவாங்க. அதான் இப்பவே சிரிக்க வச்சிட்டியே அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. அதுக்கு மயிலோட அம்மா, பேசாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. புலிவாலை பிடிச்ச கதையாத்தான் அத்தனை பேரும் திரிய போறீங்க, அன்னைக்கே சொன்னாலே பாக்கியம், அன்னைக்கே அவ பேச்சை கேட்டு மயில வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கலாமே, கடனை வாங்கியாச்சும் நான் கோர்ட்டு போலீஸ்னு ஒரு கை பாத்துருவேன், அன்னைக்கே பாக்கியம் சொன்னாலே கேட்டிருக்கலாமேன்னு நீங்க நினைச்சு அழ போறீங்க அப்படின்னு சொன்னதும் கோமதி, கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா, பார்க்கலாம் யார் நினைச்சது நடக்குது யார் நினைச்சது நடக்கலன்னு ஒரு கை பாத்திரலாம், நீ வாடி பேசாம அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி கிளம்புவாங்க. கோமதி, போய் தொலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வா மயிலு, நீ வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில ஆட்டோல ஏத்திட்டு, இதோ பாருங்க உங்க நிம்மதி இன்னைக்கோட தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டைவர்ஸ் வேணுமாம்ல டைவர்ஸ்,
அதையும் எப்படி வாங்கிடுறீங்கன்னு நான் பாக்குறேன், வண்டியை திருப்பு அப்படின்னு ஆட்டோக்காரன்ட்ட சொன்னதும் ஆட்டோக்காரர் வண்டியை திருப்புவாரு. இங்கிட்டு திரும்பினதும் இவங்கள பார்த்து, இவங்க குடும்பத்தை பார்த்து மயிலோட அம்மாவும் அப்பாவும் உங்களை சும்மாவே விட மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே போவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.